ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ யூனிட் 1ல பார்த்தீங்கன்னா நமக்கு 5 எக்ஸசைஸ் இருக்கு. எக்ஸசைஸ் 1.1, 1.2, 1.3, 1.4, 1.5. ஸோ 1.6 பார்த்தீங்கன்னா 1 mark and 1.7 is a unit exercise. Okay, now what is exercise 1.1? Cartesian product. ஸோ 1.1ல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம், எதை பற்றி பார்க்க போகிறோம்? Cartesian product பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.2ல ரிலேஷன். எக்சர்சைஸ் 1.2ல ரிலேஷன். நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.3ல ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன், சோ அது ரிலேட்டடா இருக்க சம்ஸ் 1.3ல பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.4ல ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், தென் டைப் ஆஃப் ஃபங்க்ஷனை பத்தி எங்க பார்க்க போறோம்? 1.4. So final 1.5 பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா? So 5 எக்ஸசைஸ் இருக்கு. So first one பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, now கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உடைய டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா A cross B. A cross இது எப்படி ரீட் பண்ணனும்? A cross B. So two செட்டுக்கு என்ன பண்ண போறோம்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, A and B பார்த்தீங்கன்னா two நான் எம்ப்டி செட். இந்த two செட்டுக்கும் Cartesian product find out பண்ண போறோம். ஓகே, சோ பாருங்க, set of all a comma b such that a belongs to capital A and b belongs to capital B. clear ah? சோ பாருங்க, இதான் டெஃபினிஷன். Cartesian product ஓட டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா a cross b. அதை எப்படி ரீட் பண்ணனும்? a cross b. சோ இதுல இருக்க எலிமெண்ட் எப்படி இருக்கும்னா ordered pair இருக்கும். What is ordered pair? Ordered pair means bracket inside la a comma b. Another one example 1 comma 2, 3 comma 4. So இப்பல ரைட் பண்ணா இதுக்கு நேம் என்னது? Ordered pair. So pair னா நம்ம 3 and 2 things. ஓகேவா? So two element நம்ம என்ன பண்றோம், இங்க bracket inside ரைட் பண்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? ordered pair. ஓகே, so at the same time என்ன ordered triplet. அது எப்படி இருக்கும்? 3 element இருக்கும். ஓகேவா? It is known as ordered triplet. ஓகே, சோ இப்படி தான் இருக்கணும். a cross b ல எலிமெண்ட் எப்படி இருக்கணும்? ordered pair ரைட் பண்ணனும். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா எங்க இருக்குனா, this first element belongs to first set. ஓகே, second element belongs to second set. ஓகே, so a belongs to a and b belongs to capital B. ஓகே, like right, that's all. சோ பாத்தீங்கன்னா இது 2 செட்டுக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட். now 3 செட்டுக்கான கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பாருங்க. A cross B cross C equal to A comma B comma C such that A belongs to first one, B belongs to second one, C belongs to third one. Okay, clear ah? This is a triplet formula நம்ம ரைட் பண்றோம். ஓகே, 3 செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குன்னா triplet formula நம்ம ரைட் பண்றோம். ஓகே, that's all. சோ பாருங்க, இப்ப a cross b னா a b னு வருது. இன் கேஸ் b b னா எப்படி வரும் பாருங்க, b cross a னா that is element எப்படினா b a ன்னு இருக்கும். ஓகேவா? சோ b பாத்தீங்கன்னா belongs to capital B and a belongs to capital A. ஓகே, clear? b belongs to B and a belongs to capital A. ஓகே, now சோ இந்த ரெண்டுல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க a b not equal to b a. ஓகே, சோ both are எப்படி not equal ட்டா இருக்கும். இன் கேஸ் a வும் b யும் ஈக்குவல் னு வெச்சுக்கங்க. a வும் b எப்படி இருக்கு? ஈக்குவல்னா அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? சோ இதுக்கான பாருங்க, a b b a both are not equal இருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? you take 1 2 2 1 1 2 2 1. ஓகே, சோ இத நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு பிளேன்ல அப்ளை பண்ணி பார்ப்போம். x axis y axis. ஓகே, so 1 2 எங்க வரும்? x axis 1, y axis 2. this is a 1 2. ஓகே, இதே 2 1 பாருங்க, x axis ல 2 இங்க இருக்கு, ஒரு அப்ராக்ஸிமேட்டா 2, y axis ல 1. சோ ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுற பாயிண்ட் இது 2 1. சோ பாருங்க, listen, 1 2 and 2 1 எப்படி இருக்கு? டிஸ்டிங்க்ட் பாயிண்டா இருக்கு. சோ தட்ஸ் வே a b not equal to b a. கிளியரா? ஓகேவா? சோ அப்ப கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பொறுத்தவரை a cross b யும் b cross a வும் எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவல் தான் இருக்கும். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இவ்வளவுதான். சோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா a ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம்,
ஓகே சோ அந்த எலிமெண்ட் என்ன பண்றோம் b யோட பேர் பண்ணி ரைட் பண்றோம் தட்ஸ் ஆல் ஓகே exercise 1.1 ல first question find a cross b a cross a and b cross a okay so first subdivision கொடுக்கறாங்க பாருங்க a equal to set of all 2 -2 3 and b equal to 1 -4 okay so a ல பாத்தீங்கன்னா 3 எலிமெண்ட் இருக்கு b ல 2 எலிமெண்ட் இருக்கு okay so first நம்ம a cross b ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் a cross b equal to okay so first என்ன பண்ணுவீங்கன்னா a set ரைட் பண்ணுங்க what is the a set 2 -2 3 and cross now write b set what is a 1 -4 okay clear now what is the a cross b பாருங்க first set ல இருந்து first element எடுத்துட்டேன் so second set ஓட இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோடையும் பேர் பண்ணி ரைட் பண்ண போறேன் okay listen 2 1 next 2 4 2 -4 okay so sign very important next பாருங்க -2 எடுத்துக்கறேன் first set ல இருந்து -2 எடுத்துக்கிட்டு second set ல என்ன பண்றேன் பேர் பண்றேன் okay so -2 1 -2 -4 okay clear right next பாருங்க 3 so 3 1 ஓட பேர் பண்ணா 3 1 next 3 -4 ஓகேவா தட்ஸ் ஆல் ஆன்சர் ஓகே சோ எப்படி பண்ணலாமே ஆடட் பேரா ரைட் பண்ணிருக்கோம் ஓகேவா சோ a க்கு எலிமெண்ட் எடுத்து b யோட பேர் பண்ணி ஆடட் பேரா ரைட் பண்ணிருக்கோம் ஓகே சோ பாருங்க 1 2 3 4 5 6 சோ 6 எலிமெண்ட் இருக்கும் ஓகே சோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணனும்னா a cross b ல நம்பர் ஆஃப் எலிமெண்ட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றோம்னா a ங்கற செட்ல பாருங்க எத்தனை இருக்கு 3 எலிமெண்ட் இருக்கு b செட் எத்தனை இருக்கு பாருங்க what is that 2 element so 3 into 2 6 so பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்கும் 6 எலிமெண்ட் இருக்கும் கிளியரா நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறோம் a cross a ஃபைண்ட் பண்ண போறோம் ஓகே so a cross a equal to a set 2 -2 3 cross what is the b set again a set 2 -2 3 ஓகேவா சோ ப்ராடக்ட் ரைட் பண்ணலாமா பாருங்க 2 எடுத்துட்டோம் இங்க இருக்க ஒவ்வொரு எலிமெண்டோட நம்ம என்ன பண்ண போறோம் பேர் பண்ணி ரைட் பண்ண போறோம் ஓகேவா சோ பாருங்க 2 2 -2 and 2 3 okay next -2 -2 -2 -2 -2 3 ஓகேவா the next பாருங்க 3 2 3 2 3 -2 3 3 clear that's all but எக்ஸாம்ல ஒரு சில நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த செட் பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா இத நீங்க என்ன பண்ணிடுங்க ஒமிட் பண்ணிடுங்க அப்படி இருக்க கூடாது பாருங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி டெஃபினிஷன் செட் பிராக்கெட் இன்சைடு தான் நீங்க ஆர்டர்ட் பேரா ரைட் பண்ணனும் ஓகேவா சோ ஆர்டர்ட் பேரோட கலெக்ஷன் தான் சொல்லிருக்கோம் நம்ம செட் ஆஃப் ஆல் கலெக்ஷன் ஆஃப் ஆர்டர்ட் பேர் அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம் கிராஸ் ப்ராடக்ட் ஓகேவா கிளியரா சோ அப்ப செட் பிராக்கெட் இன்சைடு தான் நீங்க ரைட் பண்ணனும் கிளியர் நெக்ஸ்ட் பாருங்க b cross a equal to b set 1 -4 cross what is the a set 2 -2 3 okay now cross பண்ணனும் பாருங்க 1 2 1 -2 1 4 2 -4 -2 -4 3 that's all answer okay clear okay so very easy okay so a cross b na a ல இருக்க எலிமெண்ட்ட b ங்கற எலிமெண்டோட ஆடட் பேரா ரைட் பண்றோம் ஓகேவா பேர் பண்ணி ரைட் பண்றோம் so first one செகண்ட் சப்டிவிஷன் பாத்தீங்கன்னா a equal to b equal to p q ன்னு கொடுத்துட்டாங்க that means a செட்டும் b செட்டும் பாத்தீங்கன்னா சேம் element that same set okay now first a cross b find out a cross b equal to so a set what p q cross b set again p q okay so both are same set equal okay now what is answer p p and p q p q okay next பாருங்க q p and q q that's our answer okay va next பாருங்க a cross a so a set
சேம் தான் p q p q. ஓகே, நோ இதே ஆன்சர் தான் நமக்கு இங்கேயும் கிடைக்கும் பாருங்களேன், q. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க b a, சாரி b cross a equal to what is the b set? சேம் தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் p q. ஓகேவா? ஸோ இதுக்கு ஆர்டர் பேர் ரைட் பண்ணுங்க, p q q. கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன், a equal to m, n, p equal to pi ன்னு சொல்றாங்க. that means empty set னு மீனிங். empty set, that is a null set. ஓகேவா? சோ எப்படி இப்பலாம் பாருங்க, b equal to empty set. clear? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா a cross b ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். a cross b equal to a set என்ன இருக்கு, m, n cross b set empty set. ஓகே, நோ இதுக்கு பேர் பண்ணனா நமக்கு empty தான் கிடைக்கும். ஓகேவா? சோ m, இங்க nothing. ஓகே, சோ நமக்கு என்ன கிடைக்கும், empty. a cross b என்ன கிடைக்கும், நமக்கு empty set தான் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் a cross a, a cross a. சோ m, n cross m, n. ஓகேவா? சோ m ஓட பேர் பண்ணா what is answer, m, m. நெக்ஸ்ட் m, n. ஓகே, then next என்னோட பாருங்க n, m, n. ஓகேவா? ரைட். ஃபைனலா b cross a ஃபைண்ட் பண்ண போறோம். b cross a equal to b set is a empty set cross a set m, n. ஓகேவா? சோ empty set and non empty set. சோ இதுக்கு நம்ம கிராஸ் பண்ணனும், என்ன கிடைக்கும், ஆன்சர் இஸ் empty. ஓகேவா? 0 into 3 what is answer, 0. ஓகே, சோ அதே போல தான் இங்கேயும் ஒரு empty செட்டுக்கும் ஒரு நான் empty செட்டுக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது we get empty set. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். let a equal to 1, 2, 3 and b equal to set of all x such that x is a prime number less than 10. Okay, the next find a cross b and b cross a. சோ என்ன சொல்லிருக்கோம், a செட் ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு, b செட் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா? ஆர் ரூல் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் b செட் நம்ம என்ன பண்ண போறோம், ரோஸ்டர் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, பாருங்க a equal to என்ன இருக்கு, a equal to set of all 1, 2, 3. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க b equal to x is a prime number less than 10. ஓகே, சோ 10 விட less than இருக்கிற prime number எடுத்து ரைட் பண்ண சொல்லிருக்காங்க. what is a prime number, a number divided by 1 and itself, it is known as prime number. ஓகே, சோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன வரும், 1 பாத்தீங்கன்னா neither prime nor composite. ஓகே, சோ நெக்ஸ்ட் என்ன வரும், 2, 3, 4 பாத்தீங்கன்னா it is a composite number. ஓகே, now 5, 6 is also composite number, 7, 8 is a composite number, 9 also composite number. Okay, so 10 பாத்தீங்கன்னா 2 ஆல டிவைட் ஆகுது. so 2, 3, 5, 7. so இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா 1 and itself மட்டும் தான் இருக்கும். okay, clear? that's all. this is known as prime number. okay, so less than 10. okay, now first we find a cross b and then b cross a. okay, now a cross b, so very easy. பாருங்க first a set என்ன வருது, 1, 2, 3, then cross b set 2, 3, 5, 7. clear? now added pair, first 1 எடுத்துங்க, 1 எடுத்து செகண்ட் செட் இருக்க ஒவ்வொரு எலிமெண்டோடயும் பேர் பேரா ரைட் பண்ணுவோம். 1, 2, 1, 3, 1, 5, 1, 7. okay, next பாருங்க 2, you take 2, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. okay, next you take 3, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. okay, clear? right. then next we find b cross a. so நீங்க once check பண்ணி பாருங்க, இங்க 3 எலிமெண்ட் இருக்கு, இங்க 4 எலிமெண்ட் இருக்கு. so 3 4s are 12,
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 element இருக்கா okay now b cross a what is the b set 2 3 5 7 cross a 1 2 3 clear now what is the answer 2 1 2 2 2 3 okay next 3 எடுத்து இங்க இருக்க ஒவ்வொரு எலிமெண்டோட நம்ம என்ன பண்றோம் பேர் பண்ணி ரீட் பண்ண வேண்டியதான் okay right next 5 1 clear that's all so இது நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க இங்க 1 2 னா இங்க 2 1 தான் இருக்கு so both are not equal to okay next 1 3 இங்க என்ன இருக்கு 3 1 so நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க ஈக்குவலா வருதா no okay question number 3 if b cross a equal to set of all minus 2 3 minus 2 4 0 3 0 4 3 3 3 4 find a and b okay so இங்க என்ன இருக்கு b cross a okay so already we know that you know what is that we know that b cross a that means what is that b comma a such that b belongs to b a belongs to a okay அப்ப நம்ம என்ன பாருங்க first element எதை belongs to பண்ணிருக்கு பாருங்க b belonging to b first set okay வா second element second coordinate belonging to second set clear okay now what is the a equal to what is the a second element okay so பாருங்க இந்த இதுல second element மட்டும் எடுத்து ரைட் பண்ண போறோம் second element பாருங்க 3 4 3 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம் 4 3 4 okay so set inside ஒரு எலிமெண்ட one time தான் ரைட் பண்ணனும் ஓகேவா so no repeat okay so இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி 9th லயே பார்த்திருப்போம் next b பாருங்க what is the b set so b set பார்த்தீங்கன்னா first coordinate என்னது first coordinate okay so b cross a ல first coordinate என்ன இருக்கு பாருங்க -2 and -2 ரைட் பண்ணிட்டோம் 0 0 okay next 3 clear so b set -2 0 3 so a set பாத்தீங்கன்னா second coordinate of the b cross a b set பாத்தீங்கன்னா first coordinate of the b cross a ஓகேவா clear-ஆ a set என்ன பண்ணிருக்கோம் அவன் கொடுத்திருக்கிற b cross a ல செகண்ட் கோஆர்டினேட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ரைட் பண்ணிருக்கோம் இது a set ஓகே ஏன்னா என்ன பண்றோம் b cross a ன்னு கொடுத்திருக்கோம் அப்ப செகண்ட் கோஆர்டினேட் தான் a set first coordinate point எல்லாம் b set ஓகேவா that's all next question number 4 if a equal to 5 6 b equal to 4 5 6 and c equal to 5 6 7 okay now show that a cross a equal to b cross b intersection c cross c so 3 non empty set கொடுத்துட்டான் so உங்களுக்கு எதை ஷோ பண்ண சொல்லிருக்கான் a cross a equal to b cross b க்கு c cross c க்கு intersection எடுக்க சொல்லிருக்கான் okay so இங்க பாத்தீங்கன்னா intersection என்ன மீனிங் b cross b first find out பண்றோம் then next c cross c find out பண்றோம் so ரெண்டுலயுமே காமனா இருக்க எலிமெண்ட் மட்டும் எடுத்து ரைட் பண்ணனும் okay clear-ஆ so first LHS a cross a find out பண்ண போறோம் okay so a cross a பாருங்க a cross a equal to what is a 5 6 cross again 5 6 okay now so cross பண்ணுங்க what is a 5 ordered pair 5 5 next 5 6 6 5 6 6 clear 6 6 okay next இங்க first b cross b ஒவ்வொரு bracket-ஆ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் first b cross b then next c cross c okay now b cross b b set what 4 5 6 okay so b cross b பாத்தீங்கன்னா 4 5 6 ரைட் பண்ணியாச்சா now இதுக்கு கிராஸ் பண்ணுங்க so 4 4 4 5 4 6 next 5 so 5 எடுத்து இந்த 3 எலிமெண்ட் ஓட பேர் பண்ணி ரைட் பண்ணுங்க ஓகே so 5 4 5 5 5 6 clear
நெக்ஸ்ட் 6 எடுத்து இந்த 3 நம்பர்ஸோடையும் பேர் பண்ணி ரைட் பண்ண போறோம். 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? சோ B cross B ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் C cross C ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். C cross C equal to what is that? C 5, 6, 7. 5, 6, 7 cross again 5, 6, 7. ஓகேவா? சோ இதுக்கு பேர் பண்ணலாமா பாருங்க. 5, 5, 5, 6, 5, 7. ஓகே, சோ இந்த 5 எடுத்து இந்த 3 நம்பர்ஸோடையும் பேர் பண்ணி ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 6, 6, 5, 6, 6, 6, 7. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 7, 5, 7, 6, 7, 7. கிளியரா? ஓகே. now next one பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா RHS ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். that like B cross B intersection C cross C. B cross B intersection C cross C. so B cross B C cross C ரெண்டுத்துக்கு intersection means common element மட்டும் எடுத்து ரைட் பண்ண போறோம். ஓகேவா? common element. so common element பாருங்க. so இங்கேயும் பாத்தீங்கன்னா 4, 4. இங்க 4, 4 பாருங்க. no. 4, 5. no. 4, 6. no. 5, 4. no. 5, 5. 5, 5 இருக்கு. நெக்ஸ்ட் 5, 6. 6, 4 இருக்கா? no. so இதுல 4 ங்கற எலிமெண்டே இல்ல. அப்ப 6, 4 வராது. 6, 5 இருக்கு. நெக்ஸ்ட் 6, 6. ஓகேவா? so இதெல்லாம் காமனா நம்ம மார்க் பண்ணிருக்கோம். அது மட்டும் எடுத்து ரைட் பண்ணிக்கலாமா? so 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. கிளியரா? சோ இன்டர்செக்ஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க LHS யும் RHS யும் கம்பேர் பண்ணி பாருங்க. LHS and RHS 5, 5, 5, 5, 5, 6, 5, 6, 6, 5, 6, 5, 6, 6, 6, 6. ஓகேவா? சோ LHS RHS ஓட எலிமெண்ட் எப்படி இருக்கு? ஈக்குவலா இருக்கு. that means LHS equal to RHS. hence A cross A equal to B cross B intersection C cross C. okay, clear? right, next question போலாமா? question number 5. given A equal to 1, 2, 3 and B equal to 2, 3, 5 and C equal to 3, 4, D equal to 1, 3, 5. check it. A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. so என்ன சொல்லிருக்கான்? ஒரு 4 நான் எம்ப்டி செட் கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை செக் பண்ண சொல்லிருக்கான். இது ட்ரூவா இருக்கும் அப்படி சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிருக்கான். ஓகேவா? ரைட். சோ LHS part A intersection C and B intersection D first find out பண்ணலாம். ஓகே. சோ பாருங்க A intersection C என்ன வரும்? டைரக்டா A intersection C. சோ A இன்டர்செக்ஷனா காமன் மீனிங். ஓகேவா? சோ A க்கும் C க்கும் காமன் எலிமெண்ட் என்னன்னா இருக்கு பாருங்க. செக் பண்ணி பாருங்க. A க்கும் C க்கும் காமன் எலிமெண்ட் 3 and B intersection D. B க்கும் D க்கும் காமன் எலிமெண்ட். சோ பாருங்க B க்கு 2 3 5 இருக்கு, D க்கு 1 3 5 இருக்கு. சோ காமன் எலிமெண்ட் பார்த்தா 3, 5 இருக்கு. ஓகேவா? சோ இன்டர்செக்ஷன் என்ன பண்றா? டைரக்டா ரைட் பண்ணிட்டேன். ஓகே. then next we find full part A intersection C cross B intersection D equal to A intersection C என்ன இருக்கு? 3 cross 3, 5. clear? okay. so இப்போ ஆன்சர் ரைட் பண்ணலாமா பாருங்க. what is answer? 3, 3, 3, 5. that's all. ஓகேவா? so 3 and 3, 5 ஓட பேர் பண்ணி ரைட் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க A cross B ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A cross B. so A set 1, 2, 3 and cross B set 2, 3, 5. ஓகேவா? now
What is answer? Pair में write பண்ணுங்க பாப்போம். 1, 2, 1, 3, 1, 5, 2, 2, 2, 3, 2, 5. Clear? Next பாருங்க என்ன வரும்? 3, 2, 3, 3, 3, 5. Okay, that's all. So 3 into 3 9 element இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 element. Next is C cross D find பண்ணுங்க. C cross D equal to what is the C set? 3, 4 cross D set 1 3 5 1 3 5. ஓகேவா? So இது cross பண்ணலாமா? So பாருங்க answer 3, 1 3, 3 3, 5 4, 1 4, 3. So next பாருங்க RHS full path find out பண்ண போறோம். What is a cross B intersection C cross D. ஓகேவா? So intersection means common element meaning. So A cross B க்கு C cross D க்கு எதெல்லாம் காமனா இருக்கோ அத மட்டும் நம்ம எடுத்து ரைட் பண்ண போறோம். ஓகேவா? So பாருங்க இது இங்க பாருங்க கம்பேர் பண்ணுங்க. What is a on 3, 3 3, 5 and another one. That's all. 2 enough. ஓகேவா? So 3, 3 3, 5. ஓகேவா? So LHS RHS கம்பேர் பண்ணி பார்த்தா we get equal. Okay, so LHS equal to RHS. Hence what is the answer? A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. It is a true. It is true. Question number 6. Let A equal to, so for x belongs to W such that x less than 2 and B equal to x belongs to N such that 1 less than x less than or equal to 4 and C equal to 3, 5. Verify that first one A cross B union C equal to A cross B union A cross C. So என்ன சொல்லிருக்கான்? 3 செட் கொடுத்துட்டா அந்த 3 செட்ல பார்த்தீங்கன்னா 2 செட் செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் அத நம்ம ரோஸ் ஃபார்ம்ல சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் தென் இத அவன் என்ன சொல்லிருக்கான்? வெரிஃபை பண்ண சொல்லிருக்கான். ஓகேவா? கிளியரா? சோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? A செட் ரைட் பண்ணுவோம். A equal to what is the A செட் பாருங்க? x belongs to whole number. So whole number நமக்கு தெரியுது start with 0. ஓகே, whole number 0 ல ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சோ இது வரையும் பாருங்க less than 2 னு சொல்லிட்டோம். So அப்ப என்ன வரும்ங்க 0 and 1. ஓகேவா? then next B set. So B set பாருங்க x belongs to n. n for natural number and 1 less than x less than or equal to 4. என்ன சொல்லிருக்கான்? 1 க்கும் 4 க்கும் between சொல்லிட்டான். ஓகே, so less than னா 1 எடுத்துக்க கூடாது. less than or equal to நான் என்ன பண்ணனும்? அந்த நம்பர் 4 எடுத்துக்கணும். ஓகே, so B என்ன நம்பர் பாருங்க 2 3 4 and C equal to 3, 5 அவனே கொடுத்திருக்கான். ஓகே, சோ அவன் கொடுத்திருக்கிறத செட் பில்டர் ஃபார்ம்ல என்ன பண்ணிட்டா? ரோஸ்டர் ஃபார்மா கன்வெர்ட் பண்ணிட்டா ஃபர்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா LHS பார்ட் என்னது பாருங்க A cross B union C. A cross B union C and RHS part. So this is LHS. So என்ன இருக்கு? A cross B union A cross C. ஓகேவா? ரைட். So first bracket inside இருக்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். B union C. So B union C equal to direct away B union C. B set and C set. Union means join element join பண்ணி ரைட் பண்ணனும். ஓகே, so பாருங்க B set என்ன இருக்கு? 2 3 4 2 3 4. C set 3 5. So already 3 ரைட் பண்ணியாச்சு. Now 5. ஓகேவா? B union C ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். Next A cross B union C. A cross B union C. So what is the A set? 0, 1 cross B union C 2 3 4 5. Now
சோ இத கிராஸ் பண்ணலாமா? இத கிராஸ் பண்ணுங்க பாப்போம். what is answer? 0, 2 0, 3 0, 4 0, 5. Next 1 1, 2 1, 3 1, 4 1, 5. clear? next பாருங்க a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். a cross b. so a செட் என்ன இருக்கு? 0, 1 cross b செட் என்ன இருக்கு? 2, 3, 4. ஓகேவா? clear? so what is answer? 0, 2 0, 3 0, 4. okay next 1 ஆட் பண்ணலாம். 1, clear? so 2 into 3 6 element இருக்கும். next a cross c. so 2 into 2 4 element வரும். ஓகேவா? so பாருங்க 0, 3 0, 5 1, 3 1, 5. clear? next RHS full ஆ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். RHS full ஆ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா பாருங்க. so a cross b union a cross c equal to union என்ன பண்ணனும்? two செட்ல இருக்க எலிமெண்ட்ட ஜாயின் பண்ணி ரைட் பண்ண போறோம். ஓகேவா? சோ பாருங்க ஃபர்ஸ்ட் 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4. next 0, 3 ஆல்ரெடி ரைட் பண்ணிட்டோம். 0, 5 1, 3 ஆல்ரெடி ரைட் பண்ணாச்சு. 1, 5. ஓகே சோ செட்னாவே ஒரு எலிமெண்ட் ஒன் டைம் ரைட் பண்ணனும், ரிப்பீட் வரக்கூடாது. ஓகே சோ இதையும் கம்பேர் பண்ணி சோ எல்லா எலிமெண்ட்டுமே இருக்கு. ஓகேவா? that means LHS equal to RHS. hence what is that? hence a cross b union c equal to a cross b union a cross c. that's our answer. okay hence verified. hence verified. clear? next question பாத்தீங்கன்னா 6th ல second roman a cross b intersection c equal to a cross b intersection a cross c. so இத என்ன சொல்லிருக்காங்க? வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா? so அதே சம் தான் செகண்ட் சப்டிவிஷன். so ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா a cross b a cross c. லாஸ்ட் சம்ல என்ன நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான், அதே இதுதான் வந்து நமக்கு ஆன்சர் வர போகுது. a cross b and a cross c. okay now a intersection a cross b intersection a cross c ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். so first RHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிக்க போறோம். ஓகேவா? ரைட் now what is answer பாருங்க. a cross b க்கு a cross c க்கு intersection. so அப்ப காமன் எலிமெண்ட் 0, 3 0, 3. next 1, 3 1, 3. okay so two element இருக்கு. so first one 0, 3 second one 1, 3. clear? so RHS நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். a cross b a cross c. next ரெண்டாவது intersection ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். okay now LHS பாருங்க. first b intersection c ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். b intersection c. b intersection c means என்னது? b க்கு c க்கு காமன் எலிமெண்ட். so என்ன இருக்கு பாருங்க 3. okay now a cross b intersection c ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? so a 0, 1 cross b intersection c 3. so ரெண்டுத்தையும் பாருங்க கிராஸ் பண்ணுங்க. what is answer? 0, 3 and 1, 3. so again LHS equal to RHS equal. LHS equal to RHS. hence what is a cross b intersection c equal to a cross b intersection a cross c. verified. okay va? clear? that's all. okay next 6th la third sum a union b cross c equal to a cross c union b cross c நம்ம வெரிஃபை பண்ண போறோம். so same question ல third one பாத்தீங்கன்னா a union b cross c equal to a cross c union b cross c இத நம்ம என்ன பண்ண போறோம்? வெரிஃபை பண்ண போறோம். okay
now first for LHS la A union B, what is the A union B equal to, so A union B என்ன வரும், A வையும் B யும் ஆட் பண்ணி ரீட் பண்ற எலிமெண்ட். ஓகே, so A 0, 1, so direct away 0, 1, 2, 3, 4. Okay, right. Next cross with C, A union B cross with C, A union B cross C. So A union B already find பண்ணி 0, 1, 2, 3, 4 cross. What is the C? 3, 5. 3, 5. Okay. Now we find a cross value. பாருங்க equal to 0, 3, 0, 5. And 4, 5. Clear? So LHS full of find out பண்றோம். Next we want to find RHS part. So RHS na A cross C first find out பண்ணலாமா? So A cross C equal to, what is the A? 0, 1 cross C என்ன இருக்கு பாருங்க 3, 5. 3, 5. Okay, so ரெண்டு cross பண்ணா what is answer? 0, 3, 0, 5 and 1, 3, 1, 5. Okay, now next B cross C, B cross C equal to B set 2, 3, 4, 2, 3, 4 cross C 3, 5. Okay, now cross answer என்ன பாருங்க 2, 3. Okay, so 3 into 2 6 element இருக்கும். Next RHS full of find out பண்ணுவோம். RHS full of find out பண்ணுவோம். பாருங்க A cross C union B cross C equal to. Okay, now what is answer? So பாருங்க first A cross C 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. Okay, next B cross C value write பண்ணும்போது repeat ஆக கூடாது. Okay, so 2, 3, 2, 5, 3, 5. So 3, 3, then 3, 5, 4, 3, 4, 5. Okay, எல்லா எலிமெண்ட் ரைட் பண்ணியாச்சா? That's all. So இப்போ செக் பண்ணி பாருங்க. So எல்லா எலிமெண்ட்டுமே இருக்கு. Equal LHS equal to RHS. So hence what is a union B cross C equal to A cross C union B cross C verified. Okay, clear? That's all. So எல்லாமே பாத்தீனா simple concept தான். Okay, next question number 7. Let A equal to the set of all natural number less than 8. So என்ன சொல்லிருக்கான் பாருங்க, natural number less than 8 ன்றான். Next B equal to the set of all prime numbers less than 8. என்ன சொல்லிருக்கான், prime number less than 8 ன்றான். Okay, so A set பாத்தீங்கன்னா natural number less than 8. Next C, the set of all even prime numbers, even prime number. Okay, so அப்ப prime number நமக்கு தெரியும் என்னது, 1 வராது. 1 is a neither prime nor composite. Okay, so அப்ப 2, 3, next 5, 7 எல்லாமே less than 8 ன்னு தான் சொல்லிருக்காங்க. Okay, 2, 3, 5, 7. so இதான் prime number. so இதுல even prime numberனா 2 மட்டும் தான் even prime number. Okay, so எல்லாமே வேணா கொடுப்பான், descriptive formல கொடுத்திருக்கான். செட் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணிருக்கான், descriptive formல கொடுத்திருக்கான். Okay, now எல்லாத்தையும் rows formல ரைட் பண்ணலாமா? A equal to natural number less than 8. அப்ப என்ன வரும்ங்க, natural number start with 1. Okay, so 1, 2, 3, 4, 5, 6, 7. so less than 8 னால நம்ம 8 எடுத்து கூடாது. Okay, next B set prime number less than 8. so prime number ரைட் பண்ணிருக்கோம், அதுல less than 8 னா up to 7 வரை வரும். Okay, so 2, 3, 5, 7. next C set, the set of all even prime number சொல்லிட்டோம். so அப்ப even prime number என்ன வரும், 2 only. That's all. Clear? Right. So now
LHS part find out பண்ணுவோம். What is LHS part? A intersection B cross C. Okay. So பாருங்க first A intersection B பாருங்க என்ன வரும்? A intersection B னா A க்கும் B க்கும் common element. So common element 2 3 5 7. ஓகேவா? Next full ஆ find out பண்ணுவோம். A intersection B cross C. Okay. Now A intersection B னா இருக்கு 2 3 5 7 cross C ங்குது only 2. ஓகேவா? சோ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. கிராஸ் பண்ணுங்க 2, 2 2, 3, 2 5, 2 ஃபைனலா 7, 2. ஓகே. நெக்ஸ்ட் RHS A cross C. So A set 1 2 3 up to 7 வரையும் 1 2 3 4 7 cross C 2. Okay. So இப்ப இது கிராஸ் பண்ணா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. ஓகேவா? up to 7 2 வரை ரைட் பண்ணுவோம். 1 2 2 2 3 2 4 2 up to 7 2. next B cross C. so B set என்ன இருக்கு 2 3 5 7 2 3 5 7 cross C set 2. so இது கிராஸ் பண்ணா என்ன வரும் பாருங்க 2 2 3 2 5 2 7 2. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இது ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A cross C intersection B cross C. ஓகே. சோ இன்டர்செக்ஷன் நமக்கு தெரியும் என்னது காமன் எலிமெண்ட் மட்டும் எடுத்து ரைட் பண்ண போறோம். ஓகேவா? பாருங்க 2 2 3 2 5 2 7 2. சோ இத மட்டும் எடுத்து ரைட் பண்ண போறோம். ஓகே 2 2 3 2 5 2 7 2. ஓகே. so LHS RHS both are equal இருக்கு. LHS equal to RHS. so hence what is that? A intersection B cross C equal to A cross C intersection B cross C verified. okay clear ah? next 7th day second sum பாத்தீங்கன்னா அதே 3 செட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்கான் A cross B difference C equal to A cross B difference A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் LHS part. சோ LHS partல B difference C ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். B difference C. சோ B difference C என்ன வரும் equal to B difference means only B element மட்டும் தான் ரைட் பண்ணோம் without C. சோ A வ பத்தி இங்க கன்சிடரே பண்ண தேவையில்ல. B difference C னா சோ BC ரெண்டு எலிமெண்ட் செட் எடுத்துட்டோம். அதுல B எலிமெண்ட மட்டும் தான் ரைட் பண்ணனும் without C element. சோ பாருங்க 2 3 5 7 இருக்கு. சோ அங்க 2 பாத்தீங்கன்னா C ல இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணனும் அந்த எலிமெண்ட விட்டுட்டு ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட ரைட் பண்ண வேண்டியதான். 3 5 7. ஓகேவா? நெக்ஸ்ட் A cross B difference C ஃபைண்ட் அவுட் பண்ணனும். சோ இத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே போல இங்க பாருங்க A cross B ஃபர்ஸ்ட். so A cross B என்ன வரும் 1 2 up to 7 வரையும் difference cross B. what is B? 2 3 5 7. okay so இப்போ இத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு கடைசி இந்த ஆன்சர் வரும். okay so A cross B என்ன வரும் பாருங்க 1 2 next 1 3 1 so up to 7 வரை ரைட் பண்றோம். ஓகேவா? next A cross C ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். A cross C equal to so A என்ன இருக்கு 1 2 3. so A cross C என்ன வரும் பாருங்க 1 2
ஓகே சோ a cross b ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு a cross c ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் சோ ஃபைனலா RHS ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா வாட் இஸ் a cross b டிஃபரன்ஸ் a cross c ஈக்குவல் டு ஓகே சோ நல்லா பாருங்க டூ செட்டுக்கு டிஃபரன்ஸ் எடுக்க போறோம் ஓகேவா சோ டிஃபரன்ஸ் என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் செட்டுக்கு எலிமெண்ட் மட்டும் தான் ரைட் பண்ணனும் டிஃபரன்ஸ் என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் செட் எலிமெண்ட் மட்டும் தான் ரைட் பண்ணனும் செகண்டா வரத ஒமிட் பண்ணிரணும் ஓகேவா சோ a cross b இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் இதுல இருக்கிற எலிமெண்ட் ஏதாவது செகண்ட் எலிமெண்ட்ல இருக்கு செகண்ட் செட்ல இருந்தா அதை விட்டுட்டு ரைட் பண்ண வேண்டியதான் ஓகேவா சோ பாருங்க 1 2 இங்க இருக்கு விட்டுறலாம் 1 3 நெக்ஸ்ட் 1 5 சோ எதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ற 1 2 ஒமிட் பண்ணிரணும் 2 2 சோ 2 2 ஒமிட் பண்ணிர வேண்டியதான் நெக்ஸ்ட் 3 2 4 2 5 2 6 2 7 2 சோ இதெல்லாம் விட்டுட்டு பேலன்ஸ் மட்டும் எடுத்து ரைட் பண்ண வேண்டியதான் ஓகேவா கிளியரா பேலன்ஸ் என்னன்னா இருக்கோ அதை மட்டும் எடுத்து ரைட் பண்ண வேண்டியதான் So a cross b difference a cross c find out பண்றோம் சோ அப்ப RHS பாருங்க a cross b find out பண்ணிருக்கோம் a cross c find out பண்ணிருக்கோம் a cross b difference a cross c அப்ப என்ன மீனிங் ஃபர்ஸ்ட் செட்ல எலிமெண்ட் மட்டும் தான் ரைட் பண்ணனும் அதுல இருக்க எலிமெண்ட் ஏதாவது செகண்ட் செட்ல இருந்தா அதை விட்டுட்டு ரைட் பண்ணனும் சோ இதெல்லாம் விட்டுங்க பாருங்க செகண்ட் செட்ல இருக்க எலிமெண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து ரைட் பண்ணிட்டேன் ஓகேவா now LHS பாருங்க சோ LHS ல b டிஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் a cross b டிஃபரன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் ஓகேவா சோ பாருங்க இங்க கிராஸ் பண்ணுங்க what is answer 1 3 next 1 5 1 7 2 3 2 5 so up to 7 7 வரை கிராஸ் பண்ணி ரைட் பண்ண போறோம் a cross b difference c a cross b difference c பாருங்க சோ கிராஸ் பண்ணி ரைட் பண்றோம் ஓகேவா சோ இதையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கு எல்லாமே ஈக்குவலா இருக்கு ஓகே now LHS equal to RHS hence what is a cross b difference c equal to a cross b difference a cross c verified ஓகேவா சோ நெக்ஸ்ட் எக்சர்சைஸ் 1.2 பத்தின ரிலேஷன் சோ இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் thank you to all